காதல் கல்யாணம் சிறுகதை. அழைப்பு மணியின் ஓசையை கேட்டு கதவை திறந்தவர் திகைத்தார். என்ன இது, வரேன்னு ஃபோனில் கூட சொல்லாமல்? சரி, உள்ள வா சுதாகர். ஆமாம், தீபா வரலையா? இல்லைப்பா, புறப்பட்டு வரணும்னு தோணுச்சு. ஒரு வாரம் ஆஃபீஸ்க்கு லீவு போட்டுட்டு கிளம்பி வந்துட்டேன் என்றான். அவன் முகத்தில் தெரிஞ்ச சோகம், கவலை, ஏதோ பிரச்சனை என்று மட்டும் புரிந்தது. மௌனமாக அவனை பின்னே தொடர்ந்தார். அம்மா எங்கேங்கப்பா? டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்க்காக ஏற்காடு வரைக்கும் போயிருக்காப்பா. நாளைக்கு சாயந்தரம் வந்துடுவா என்றார் சுதாகரின் அப்பா. ஆமாம், நீங்கள் ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க, அம்மா இன்னும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மாவுக்கு ஏதுப்பா ரிட்டையர்மெண்ட்டு? அவள் செய்கிற தொழில் அப்படி, புனிதமான மருத்துவ தொழில் செய்கிறார் அவனின் அம்மா. சரி, நீ என்ன குடிக்கிற? காஃபி, டீ? இருக்கட்டும்ப்பா, ட்ரெயினை விட்டு இறங்கினதுமே காஃபி ஷாப்பில் குடிச்சிட்டு வந்துட்டேன். நீங்கள் உட்காருங்கப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும்னு தான் பெங்களூரிலிருந்து வந்திருக்கிறேன். அம்மா வீட்டில் இல்லாததும் நல்லதாகத்தான் போச்சு. புருவத்தை சுருக்கி அவனை பார்த்தார். தெரியுதுப்பா, நீ ஏதோ பிரச்சனையில் இருக்கேன்னு உன் முகபாவமே சொல்லிடுச்சு. என்ன விஷயம்ப்பா? மென்மையாக கேட்கும் அப்பாவை பார்த்தான். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தோணுதுப்பா. என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டனோன்னு பயமாக இருக்கு. 3 வருஷமாக காதலிச்சு ஒருவரை ஒருவர் நன்கு தெரிந்து கொண்டுதான் இவளைத்தான் கல்யாணம் பண்ணுவேன் என்று திடமாக முடிவு செய்து அவனின் விருப்பப்படியே தானே தீபாவின் கழுத்தில் தாலி கட்டினான். திருமணம் முடிந்து 1 வருடத்திற்குள் இதென்ன கசப்பான வார்த்தைகள்? எதுவும் புரியாமல் அவனையே பார்த்தார். ஆமாம்ப்பா, என்னோட தனித்தன்மையை இழந்துட்டேன்னு தோணுது. எல்லாமே அவ விருப்பப்படிதான் நடக்கணும்னு எதிர்பார்க்குறா. தானும் சம்பாதிக்கிறோங்கிற திமிரு அவ உடம்புல ஊறி போயிருக்குது. வெளியில் போகிறது, வர்றது, வீட்டில் சமையல் எல்லாமே அவ விருப்பப்படி தான் நடக்குது. அது மட்டும் இல்லைப்பா, நானும் வேலைக்கு போகிறேன், நீங்களும் தானே வீட்டில் வேலை செய்யணும் அப்படின்னு என்னை கட்டாயப்படுத்துகிறா. அவளோட போராடி போராடி நான் தோற்று போயிட்டேன்ப்பா. எது பேசினாலும் அது விவாதமாகவே மாறி சண்டையில் தான் முடியுது. என்னோட ஒத்துப்போகிற எண்ணம் அவன் மனசில் துளி கூட இல்லை. பேசாமல் நல்லபடியாக 2 பேரும்னு பிரிஞ்சிடலாம்னு இருக்கிறோம். சுதாகர், உன் மனசுக்கு பிடிச்சவளைத்தான், அதுவும் உன் விருப்பப்படிதான் கல்யாணம் நடந்தது. நாங்கள் எந்த காலத்திலும் உன் விருப்பத்துக்கு தடை சொன்னதே இல்லை. இப்போவும் நான் உனக்கு புத்திமதி சொல்ல மாட்டேன். அடுத்தவங்க சொல்லி அதை சரிப்படுத்த முடியாது. நீ புறப்பட்டு வந்ததும் நல்லதாத்தான் போச்சு. தனிமை உனக்கு நல்ல விதமாக யோசிக்க வைக்கும். என்னை பொறுத்தவரை உங்கள் 2 பேர் மேலேயுமே எந்த தப்பும் இல்லை. சுதாகர், என்னடா இது, நீ மட்டும் புறப்பட்டு வந்திருக்கிற, தீபாவை கூட்டிகிட்டு வரக்கூடாது? அவளை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? வேலை வேலைன்னு அவள் உடம்ப கெடுத்துக்கிறா. அடுத்த முறை அவசியம் அவளை கூட்டிட்டு வா என ரேவதி விசாரிக்க மௌனமாகவே இருந்தான். இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகலை. இன்னைக்கு சமையல் உன்னோட ஸ்பெஷல் தான். ஃப்ரைட் ரைஸும் பன்னீர் பட்டர் மசாலாவும் உனக்கு ஓகேவா என கலகலப்பாக பேசும் அம்மாவையே பார்த்தான். அம்மாதான் எவ்வளவு நல்லவள்! இந்த வயதிலும் சுறுசுறுப்பாக இயங்கி அடுத்தவர் மனம் கோணாமல் பேசும் அம்மா. உன்னிடம் நான் தீபாவை பிரிய போகிறேன், எப்படி சொல்வேன்? அவனின் மனம் தவித்தது. எங்க உங்க அப்பாவை காணோம்? அதற்குள் அங்கு வந்தவர் மனைவியை புன்னகையுடன் ஏறிட்டார். எங்கெங்க போனீங்க? இன்னைக்கு நம்ம சமையல் மெனு தெரியுமா? அதான் தெரியுமே, உன் பையனுக்கு பிடிச்சது தானே பண்ண போற. நான் தான் ஃப்ரிட்ஜில் இருந்து காயெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? நானே உங்ககிட்ட இந்த சின்ன ஹெல்ப் கேட்கலாம்னு நினச்சேன். என் மனதில் இருப்பதை புரிந்த மாதிரி உடனே செஞ்சிட்டீங்க. அம்மாவும் அப்பாவும் இப்படி அந்யோன்யமாக பேசிக்கொள்வது அவனுக்கு இதமாக இருந்தது. இது எனக்கும் தீபாவுக்கும் ஏன் இல்லை? சாயந்தரம் அப்பா வாக்கிங் சென்றிருக்க தோட்டத்தில் அம்மாவுடன் காற்றாட அங்கிருந்த நாட்காலையில் உட்கார்ந்து கொண்டான் சுதாகர். மகனை பார்த்து புன்னகைத்தவன், சொல்லு சுதாகர், அப்புறம் உன் லைஃபெல்லாம் எப்படி போகுது? தீபா என்ன சொல்கிறா? ஐயோ, நீ தான் 3 வருஷமாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கிறீல்ல, அப்போ சந்தோஷமாக தான் இருக்கும் என நான் தான் தேவையில்லாமல் கேட்கிறேன் என்றார் அவனின் அம்மா. அது சரி, நீ மட்டும் வந்ததற்கு தீபாவை கூட்டிட்டு வந்திருந்தா ரொம்ப நிறைவாக இருந்திருக்கும். அம்மா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். அப்பாவை பற்றி நீ என்ன நினைக்கிற?
இந்த 30 வருஷ தாம்பத்தியத்தில் உங்களுக்கு முழு நிறைவு கிடைச்சிருக்காமா என்றான் சுதாகர். மகனை விழிகள் அகல பார்த்த ரேவதி, அப்பாவை பத்தி தெரிஞ்சும் இப்படி ஒரு கேள்வி உன் மனசுல வந்திருக்குதுன்னா என்னை பார்த்து நிறைவா வாழ்ற மாதிரி தெரியலையா? அதுக்கெல்லாம் இல்லைம்மா, உங்க இளமை கால வாழ்க்கை பத்தி எனக்கு தெரியாது இல்லையா, அதான் கேட்டேன். அந்த காலத்துல உங்களுக்குள்ள சில நெருடலான விஷயங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு, இப்படி எதுவும் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கும்ல. அப்பா உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டார்னு ஏதோ ஒரு ஆர்வத்தில் கேட்டேன். உன் அப்பா மாதிரி ஒருவர் கணவராக கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு கல்யாணம் ஆனப்ப 18 வயசு. எனக்கு படிப்பின் மேல் இருக்கிற ஆர்வத்தை பார்த்து உன் அப்பா தான் என்னை மெடிக்கல் காலேஜில் சேர்த்து படிக்க வச்சார். உன்னை நான் வளர்த்தேன்னு சொல்றதை விட அவர்தான் உன்னை இரவு பகலாக கண் விழிச்சு வளர்த்தார். ரேவதி, நீ ராத்திரியில கண் முழிக்க வேண்டாம். குழந்தை அழுதா நான் பார்த்துக்கிறேன். படிச்சுக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்து ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. ராத்திரி நல்ல தூக்கம் இல்லாட்டி உன் உடம்பு தான் கெட்டுரும். நீ ரெஸ்ட் எடு ரேவதி என்பார். உங்க அப்பாவின் அன்பான வார்த்தைகள் எனக்கு நிறைவான தைரியத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்துச்சு. இன்னைக்கு சொசைட்டியில் நான் ஒரு நல்ல டாக்டர்னு பேர் வாங்கினதுக்கு காரணமே உங்க அப்பா தான். கணவன் மனைவிங்கிறது வெறும் 3 முடிச்சில் ஏற்படுற பந்தம் மட்டும் இல்லை. அதையும் தாண்டி ஒருத்தரை ஒருத்தர் மனசார ஏற்றுக்கணும். அவரவர் நிறை குறைகளோடு வாழ்றது தான் உண்மையான தாம்பத்தியம். நீ 4 வயசு சிறுவனாக இருந்தபோது ஆஃபீஸில் நடந்த ஒரு கையாடுதலில் வேண்டாதவங்க உங்கள் அப்பாவையும் இழுத்து விட 1 வருஷம் வேலை இல்லாமல் வீட்டில் தான் இருந்தார். அப்போது என்னோட துணிமணியெல்லாம் துவைச்சி போட்டிருக்கிறாரு தெரியுமா? இங்கே பாரு ரேவதி, இந்த கேஸில் என் மேலே எந்த தப்புன்னு இல்லைன்னு நிரூபணமானால் திரும்பவும் நான் வேலைக்கு போவேன். ஆனால் அது வரைக்கும் உனக்கு உதவியாக இருக்கிறது தான் எனக்கு நிறைவான சந்தோஷம் என்பார். தன்னோட எண்ணங்களைத்தான் பிரதிபலிக்கணும்னு நினைக்கிறவங்க மத்தியில் என்னை ஒரு நல்ல டாக்டராக்கி பார்த்துக்கிட்டவர் உங்கள் அப்பா. மனைவிங்கிறவர் தனக்கு இசைவாக நடந்துக்கணும்னு நினைப்பாரு. தான் ஒரு சாதாரண வேலையில் இருந்தாலும் என்னை உயர்வான இடத்தில் வச்சு பார்த்து பெருமைப்படுறாரே, அந்த நல மனசுக்கு நான் காலம் முழுவதும் சேவை செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் என குரல் நெகிழ்வாக பேசும் அம்மாவை பார்த்தார். சுதாகர், இங்கே வாப்பா, ஃபோனில் தீபா இருக்கிறா. ஏதோ 2 நாளாக உடம்பு சரியில்லையாம்மா. நான் தான் தனியாக இருக்காளேன்னு ஃபோன் பண்ணி பேசினேன். நீயும் ஒரு 2 வார்த்தை பேசிடு என ஃபோனை வாங்கி, என்னாச்சு, உடம்பு சரியில்லையா? ஆமாங்க, 2 நாளாக காய்ச்சல் அதிகமாக இருக்குது. மாத்திரை போட்டுட்டு வீட்டில் தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் தான் என்னை எப்படி போனால் என்னென்னு விட்டுட்டு போயிட்டீங்க. நீங்கள் பக்கத்தில் இருந்திருந்தா எனக்கு அதுவே பெரிய பலம்னு தெரியுமா? நான் உங்களை வார்த்தையால் நிறைய காயப்படுத்தி இருக்கிறேன். உங்ககிட்ட நான் அன்பை காட்டுறதை விட ஆத்திரத்தை தான் அதிகம் காட்டிருக்கேன். அதனால தான் நீங்கள் என்னை விளக்கிட்டு வரீங்கன்னு இந்த தருமை எனக்கு புரிய வச்சிடுச்சு. ஆமாம், நீங்கள் எப்போ வரீங்க என குரல் தழுதழுக்க தீபா பேசினாள். அவனுக்கு உள்ளுக்குள் சுர்ரென்றது. நானும் ஈகோ பார்த்து கடுமையாகத்தான் நடந்திருக்கிறேன். அம்மா சொன்னது போல் அவரவர் நிறை குறைகளோடு மனசார ஏற்றுக்கிறது தான் உண்மையான தாம்பத்தியம். இவங்க இப்படி ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்து நான் இப்படி நடந்து கொள்வேன்னு எனக்கே அசிங்கமாக இருக்குது. ஏங்க ஏங்க என்றாள். இன்னைக்கு ஈவினிங்கே ஃப்ளைட் பிடிச்சு ராத்திரிக்குள் அங்கே வந்துடுறேன். டேக் கேர் என என்றுமில்லாத அன்பும் பாசமும் வழிய பழைய சுதாகராக மகன் பேசினான். அப்பா அவன் அருகில் வந்து தட்டி கொடுத்து அன்புடன் அணைத்து கொண்டார். நன்றி.